இயேசு உங்க உள்ளத்துல பிறந்திருக்கிறாருன்னு அடையாளம் என்ன? இயேசு உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறாரு, எனக்குள்ள பிறந்திருக்கிறாரு அப்படின்னா என்ன அடையாளம்னா, எந்த ஒரு மனிதன் தாழ்மையை தரித்திருக்கிறானோ, தாழ்மையாய் வாழ்கிறானோ, அவங்கிட்ட தான் இயேசு பிறந்திருக்கிறார். இதுதான் புறஜாதிகள் உனக்குள்ள இயேசு இருக்கிறாரான்னு பார்க்கக்கூடிய சிறந்த அடையாளம். அக்கம் பக்கத்துல சக நண்பர்கள் வேற எந்த மதத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் உனக்குள்ள கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னு அடையாளம் கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபர்ஸ்ட் அடையாளம். என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? என்ன அடையாளம்? தாழ்மை. ஏனென்றால் பெருமை பிசாசினுடைய ஆயுதம். இந்த வருடத்தினுடைய இறுதியில பண்டிகை நாட்கள் உங்களுக்கு சொல்றேன், எல்லாருக்கும் இந்த வார்த்தையை கவனமா கவனிங்க. இயேசு உங்களுக்குள்ள பிறந்திருக்கிறாருங்கிற ஒரே ஒரு அடையாளம் என்ன தெரியுமாங்க? என்ன தெரியுமாங்க? தாழ்மைங்க. தாழ்மை. ஹல்லேலூயா. ஏன்னா இன்னைக்கு தாழ்மையா இருக்கிறதுக்கு மக்கள் பழக்கி வைக்கல, தாழ்மையாய் வாழ்வதற்கு மக்கள் பக்குவப்படல. உண்மைதானே? உண்மையா இல்லையா? ஏன்னா எந்த இடத்துலயுமே ஒரு பிரதானமான இடத்தை தான் மக்கள் தேடுறாங்க. இயேசு கிறிஸ்து ஒருத்தர் தான் எல்லாத்துலயுமே தாழ்மையான இடத்தை தேடினார். ஏன்னா அவருடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய இறப்பு, அவருடைய நடைமுறைகள் எல்லாமே, பாவனைகள் எல்லாமே தாழ்மையாகவே இருந்தது. சரி, நான் சொல்றது உண்மைதானே? ஏன்னா என்னைக்கு ஒரு மனிதன் தாழ்மையை தரிக்காம பெருமையை தரித்துக் கொள்கிறான், அவன் பிசாசினுடைய மகனாயிருக்கான். அவனுக்குள்ள பிசாசு தான் பிறந்திருக்கான்.